வணக்கம். முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை தொகுதியில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் பேராதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. வரும் தேர்தலில் வரிசை எண் 7 போட்டியிடும் அவர் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுப்பாளையம் வார்டுக்குட்பட்ட சஞ்சய் காந்தி நகர், பாவேந்தர் வீதி, வஉசி வீதி, தமிழ் மகள் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்த பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சுத்தமான குடிநீர் வழங்கும் நோக்கில் சுதேச மில் வளாகத்தில் உள்ள 2க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து உவர் நீரை சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மின் பற்றாக்குறையை தீர்க்க புதிய மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டது. இத்தகைய பணிகள் தொடர்ந்து நடைபெற பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரும் மாநில தலைவருமான வி.பி. ராமலிங்கம் தினமும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி அவர் காந்தி வீதி, பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து சங்கரதாஸ் வீதி, மிஷன் வீதி, பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், ராஜ்பவன் தொகுதி அமைதியான மற்றும் சமூக பாதுகாப்பு நிலைத்தன்மையுடன் வளர்ச்சி அடையும் வகையில் அனைத்து நலத்திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். வி.பி. ராமலிங்கத்திற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து பட்டாசு வெடித்து மலத்தூவி வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் தற்போதைய அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மேலும் சப்தகிரி குழுமம் இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கூறி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வடிவேலுவுக்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பரபரப்பு அதிகரித்துள்ள நிலையில் இளைய தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கூட்டணியின் வேட்பாளர்கள் மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டனர். நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் ஆகியோரை அறிமுகப்படுத்திய அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் விநாயகம், தட்டாஞ்சாவடி என் பூர்வீக தொகுதி, பல ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறேன். தொகுதியின் ஒவ்வொரு பகுதியையும் நன்கு அறிந்தவன் நான். மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் என்றார்.
மேலும் மற்றவர்களைப் போல தேர்தல் தோறும் தொகுதி மாறுபவன் அல்ல. இரத்த தானம், கண்தானம், மருத்துவ முகாம்கள், வேலைவாய்ப்பு முகாம்கள் போன்ற பல சமூக சேவைகளை மேற்கொண்டுள்ளேன். மழை காலங்களில் மக்களின் துயரத்தில் பங்கேற்று உதவி செய்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து என்னை தாய்மார்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவரும் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற்றவுடன் மகளிர், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயன்படும் பல தொலைநோக்கு திட்டங்களை 5 ஆண்டுகளில் செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார். வரும் ஏப்ரல் 9 அன்று நடைபெறும் தேர்தலில் விஜய் அவர்களின் ஆதரவுடன் போட்டியிடும் தனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களிடம் அவர் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கோபிகா களித்தீத்தால் குப்பம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக களித்தீத்தால் குப்பம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் செல்வம் PS பாளையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். புரணாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மானவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஸ்டீல்ஸ் மற்றும் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் இணைந்து உலக நாடக தினத்தை கொண்டாடினர். தொடக்க விழாவில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் EMMRC துறையின் பேராசிரியர் டாக்டர் துயவர்மன் வரவேற்புரை வழங்கினார். முன்னாள் கலைப்பிரிவு டீன் பேராசிரியர் ராஜு மற்றும் திரைப்பட இயக்குநர் நிஷாந்த் கலிட்டின்டி தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு நாடக கலையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். மேலும் டாக்டர் போஸ் மற்றும் கலைமாமணி ஆசான் டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் இசை, காத்தவராயம், தெருக்கூத்து, பரதநாட்டியம், தனிநபர் நாடகங்கள், பொம்மநாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக அழகிரிசாமியின் 2 சகோதரர்கள் மற்றும் இமயம் எழுதிய கவர்மெண்ட் பிணம் ஆகிய தமிழ் நாடகங்கள் அரங்கேறின. இந்த நாடகங்களை தியேட்டர் இயக்குநர் டாக்டர் அருணகிரி பயிற்சி அளித்து மேடையேற்றினார். மேலும் நடன இயக்குநர் டாக்டர் குமரன் வழிகாட்டுதலில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் சுமார் 50 கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மாணவ் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் உதயசூரியன் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அவர் சென்ற அனைத்து இடங்களிலும் வரவேற்பு கிடைத்தது. இந்த வாக்கு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் கார்த்திகேயன் திருமால் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர்.
புதுச்சேரி இந்திரா நகர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதி குறைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. இந்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுவை தமிழ் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்து வியாபாரிகள் நலசங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளரும் இந்து முன்னணி புதுச்சேரி மாநில தலைவருமான சனல்குமார் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் 11 பேருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அதன்படி சங்க தலைவராக உத்திரவேல் நியமிக்கப்பட்டார். துணைத் தலைவர்களாக பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல், ஜனகரன், தினேஷ், கான்சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் செயற்குழு உறுப்பினர்களாக கமலக்கண்ணன், வைத்தியநாதன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக புதுச்சேரியில் இனி வரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் பல்வேறு சமூக மற்றும் வணிக தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. அப்போது அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். மக்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவற்றை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாரதிய ஜனதா கட்சி மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராஜ்குமார் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் புதிய மின்மாற்றி அமைத்தல், மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்துதல், சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்து வருவதாக உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் ராஜ்குமாருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொதுமக்கள் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதியளித்தனர். ராஜ்குமார் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார். மேல்மருவத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ABC திருவிழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி தாளாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். டீன் ராமசாமி, முதல்வர் ராஜா, நிர்வாக அலுவலர் சதானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர் விவகாரத்துறையின் இயக்குனர் முனைவர் அறிவுடை நம்பி வழங்கினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்த ஆசிரியர்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் அறந்தாங்கி நிஷா சான்றிதழ்களை வழங்கினார். ஆசிரியர்களுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவாக துணை முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராதா செய்திருந்தார். புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வேட்பாளர் அங்காளனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொன்னாடை பூத்தி வரவேற்பளித்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி மங்களம் தொகுதியில் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அவர்கள் மங்களம் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் உங்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் கவியரசி தமிழ்செல்வி, அனிதா, நித்யா உள்ளிட்டோர் மற்றும் மேல் சாத்தமங்கலம், ராஜவேலு, கீழ் சாத்தமங்கலம், கராத்தி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெளியூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் கொம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட குப்பம், குப்பம்பேட், செட்டிக்குளம், துர்கா நகர், மணக்குள விநாயகர் நகர், சச்சின் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜெகஜினத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பங்கூர் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வேட்பாளர் ரங்கனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து மலர்தூவி ஆரத்தெடுத்து வரவேற்பளித்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை நகரத்திலிருந்து கடலூருக்கு வந்த MC சம்பத்திற்கு கடலூர் எல்லைப் பகுதியான ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் வரவேற்பளித்தனர். அப்போது மேலதாளங்கள், வானவேடிக்கைகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுடன் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு MC சம்பத் வாழ்க என்ற கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்த ஆதரவாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இதில் ரவிச்சந்திரனுக்கு பொன்னாடை அணிவித்து அவரது தலைமையில் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டனர். RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மக்களை ஏமாற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக ஒரு நல்ல ஆட்சி அமைக்கும் நோக்கில் தங்களது கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சசிகலா தலைமையில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து புதுச்சேரியில் வலுவான மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்கள் நல கூட்டணியின் சார்பில் 17 வேட்பாளர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். RLV மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 70 ஆண்டுகளாக அரசியல் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வந்த அரசியல் கட்சிகளையும் அரசியல் வியாபாரிகளையும் மக்கள் தண்டித்து நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும். அதற்காக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோல் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்க முழு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகராக அறியப்படும் பிரபாகர் கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு உதவி திட்டங்கள் மற்றும் மருத்துவ முகாம்கள் மூலம் சேவை செய்து வருகிறார். இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். பிரபாகரன் சமூக சேவைகளை பாராட்டி பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வி பி சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதி மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் 7 தொகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். மேலும் பல இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி மாலை அணிவித்து வேட்பாளர் வி பி சிவக்கொழுந்துவிற்கு வரவேற்பு அளித்தனர். வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராம்குரு மழலையர் பள்ளி ஆண்டு விழா லட்சுமி திருமண நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி துணை பேராசிரியர் டாக்டர் முத்து விவேக் ஸ்ரீனிவாஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் அரசு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் தீப்பாய்ந்தான் மற்றும் சமூக சேவகர் ரஜினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி தாளாளர் புஷ்பா கந்தவேல் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். தொடர்ந்து மழலையர் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் நடனம், திருக்குறள் ஒப்புவித்தல், செல்போனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி, சத்தான உணவு பற்றிய விளக்கம், போக்குவரத்து விழிப்புணர்வு, தேச தலைவர்களின் பங்களிப்பு, ருத்ர தாண்டவம் மற்றும் பெற்றோர் குழந்தைகள் இணைந்து இசைக்கேற்ப நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியை ஆசிரியை கீர்த்தனா தொகுத்து வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் விஜயராணி, அபிபா, கீர்த்தனா, சோமசுந்தரி, சசிகுமாரி மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக கந்தவேல் நன்றியுரை வழங்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஓசூர் தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு கட்சியின் திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகள் குறித்து விளக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி பெண்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆரத்தெடுத்து வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரமேஷ் திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் வெள்ளாளர் வேதி பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள், மக்களுக்கான போராட்டங்கள் மற்றும் சமரசமில்லா அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கப்பட்டது. மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் மக்கள் நலனுக்காக செயல்படும் மாற்று அரசியலை முன்னிறுத்தும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி திகழ்கிறது என்றும் அதன் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு ரமேஷ் கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் வீராசாமி, ஆனந்தபாஸ்கர், தனசேகரன் மற்றும் தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், போர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டார். மணவெளி தொகுதி திமுக செயலாளர் ராஜாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொகுதி பொருளாளர் செல்லப்பன், மாநில பிரதிநிதிகள் ராஜாமணி, பெரியகிருஷ்ணன், துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார், ராஜவேல், ஜெகதீஸ்வரி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இளைஞரணி தொகுதி அமைப்பாளர் சிலம்பரசன், மாணவரணி தொகுதி அமைப்பாளர் வாசு, மாநில நிர்வாகிகள், மீனவரணி இளைஞரணி மற்றும் ஆதிதிராவிடர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து அறிமுகப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிறைவாக திமுக ஐடி பிரிவு தொகுதி அமைப்பாளர் ரமேஷ் நன்றியுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கிளை செயலாளர்கள், வாக்குச்சாவடி மைய முகவர்கள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தொண்டமானத்தம் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி பெண்கள் வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தெடுத்து பொன்னாடி அணிவித்து வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வேலு கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் வேட்பாளர் வேலுவிற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் தொகுதியில் 2026 தேர்தலை முன்னிட்டு சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடும் அவர் தனது ஆதரவாளர்களுடன் கோரிமேடு, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி முழுவதும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்றார். மேலும் பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி மாத வருமானம் கிடைக்க செய்வேன். சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பேன். பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். முன்னதாக சாலையோரத்தில் உள்ள கூழ் கடையில் கூழ் வாங்கி குடித்து அவர் நானும் எளிய மக்களின் தோழன் என்பதை வெளிப்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது. இந்த வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கம் வளாகத்தில் கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடலின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும், கவிசுடர் குமரவேல் எழுதிய நிலா குழந்தை பாடல்கள் நூல் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் முனைவர் இளங்கோ தலைமையேற்றார். கலைரத்னா பத்மநாபன் மற்றும் பாரத மாநில வங்கி உதவி பொது மேலாளர் அன்புமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடக்கமாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர் சின்னசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். மழலையர் நிலவினி ராஜ்குமார், ஹேத்விகா சதீஷ்குமார், கவின் சாய், அமண்டா, ஷவர்த்திகா ஆகியோர் சிறுகதை, திருக்குறள், ஆத்திச்சூடி போன்றவற்றை ஒப்புவித்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மாணவர் ஹரிஹரசுதன் கீபோர்டில் இசை வழங்கினார். சபரிவாசன் தனது ஓவியங்களை காட்சிப்படுத்தினார். மாணவி நித்யஸ்ரீ பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பாடல்களை இசையுடன் பாடினார். மாணவி சஞ்சனா செந்தில் பரதநாட்டியம் ஆடி பாராட்டை பெற்றார். கலைமாமணி விஜயலட்சுமி மழலைகளை பாராட்டி பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கவிஞாயிறு வீரமுருகையின் வரவேற்புரை வழங்கினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் நூலை வெளியிட்டு பாராட்டுரை வழங்கினார். முதல் பிரதியை சதாசிவம் மற்றும் கவிஞாயிறு மணி பெற்றுக் கொண்டனர். கலைமாமணி செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் நூலாய்வு செய்தார். தொடர்ந்து கலைமாமணி கோவிந்தராசு, பாரத மாநில வங்கி வில்லியனூர் கிளை மேலாளர் ராஜதுரை, தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன், கலைமாமணி பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் நூல் ஆசிரியர் குமரவேல் ஏற்புரை வழங்கினார். தொடர்ந்து அவருக்கு புதுவை சரவணன் குழந்தை கவிமணி விருதை வழங்கினார். நிகழ்ச்சியை விரிவுரையாளர் கவிஞர் ஆதி சுபசரவணன் மற்றும் கவிஞர் வேல்விழி சிவக்கொழுந்து ஒருங்கிணைத்தனர். படைப்பாளி பைரவி நன்றி கூறினார். இவ்விழாவில் தமிழறிஞர்கள் முத்து ஐயாசாமி, கலைமாமணி ஆறு செல்வம், கவிஞர் வடுகை கண்ணன், செந்தமிழ் முரசு சவரி பத்மநாபன், கவிஞர் வேணு ஞானமூர்த்தி மற்றும் நூலாசிரியரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ராஜச்சந்திரு தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார். இதனை முன்னிட்டு அவர் பொன்னியம்மன் கோவிலில் பூஜை செய்துவிட்டு கேஸ் அடுப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். பின்னர் முத்தியால்பேட்டை பூக்கார வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். மேலும் ராஜச்சந்திரு கூறுகையில், நான் வெற்றி பெற்றால் முத்தியால்பேட்டை மக்களுக்கு குடிநீர் வசதி, பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி, நல்ல சாலை வசதி உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை உடனடியாக செய்து தருவேன். எனவே இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பு வழங்குங்கள் என்று இரு கரங்கள் கூப்பி பணிவுடன் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.